கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். அரசுக்கு 822 கோடி ரூபாய் குத்தகை தொகை நிலுவையில் உள்ள காரணத்தினால் பிரபலமான குதிரை பந்தய மைதானத்தை மீட்டு வருவாய்த்துறையினர் கட்டிடங்களுக்கு சீல் வைத்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் தோட்டக்கலைத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த பகுதியில் எக்கோ பார்க் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுழைவு வாயில் முன்பு அத்துமீறி யாரும் நுழையக்கூடாது என்று தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் உதகையில் வருவாய்த்துறையினருக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த 130 ஆண்டு காலமாக மெட்ராஸ் ரேஸ் கிளப் குத்தகைக்கு எடுத்து குதிரை பந்தயங்களை நடத்தி வந்தது. இந்நிலையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகமானது அரசுக்கு செலுத்த வேண்டிய குத்தகை தொகையை கடந்த 1978 முதல் கட்டாமல் இருந்துள்ளது. இதுவரை 822 கோடி வரை குத்தகை தொகையானது நிலுவையில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து வழக்கானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த 21/6/2024 அன்று மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். ஆனால் அந்த நோட்டீஸிற்கு மெட்ராஸ் கிளப் நிர்வாகமானது பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை வருவாய் கோட்டாட்சியர் மகராஜ் தலைமையில் காவல்துறையினர் உதவியுடன் வருவாய்த்துறை அலுவலர்கள் நிலத்தினை மீட்டு அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கட்டிடங்களுக்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் உதகை குதிரை பந்தய மைதானம் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவின் பெயரில் தற்பொழுது தோட்டக்கலைத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஈகோ பார்க் அமைக்க முடிவு செய்யப்பட்டு தற்பொழுது தோட்டக்கலைத்துறை ஊழியர்கள் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்பொழுது குதிரை பந்தயம் மைதானம் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் நுழைவு வாயில் முன்பு அத்துமீறி நுழைவுகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் எந்தவிதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கும் பொருட்டு அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். வணக்கம். நீலகிரி மாவட்ட நிர்வாகம் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைக்கு 52.34 ஏக்கர் நிலத்தினை சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்காக நமக்கு வழங்கியுள்ளார்கள். எங்களுடைய தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் அறிவுறுத்தலின்படி இந்த நிலத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தடுத்த கட்டங்களில் நிறைய பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுவும் நாங்கள் நடத்திட்டு வரோம்.